ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நம்ம வராபிஎம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம் புதுசாக பார்க்க போகிற சீரீஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே டீமன் கல்ட்டுடைய ஒரு சாக்ரெட் கிரவுண்டு காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் அப்படின்னு தலை தெறிக்க ஓடி வந்துட்டுருக்காங்க. எதையோ பார்த்து பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கான். அவன் உடம்புல வெட்டுக்காயெல்லாம் இருக்குது. அந்த பையன் அவனோட மூச்சு காற்று பாருங்க, நம்ம ஸ்க்ரீன் வரைக்கும் தெரியுதுங்க. அந்தளவுக்கு எஃபெக்டோடு ஓடி வந்துட்டுருக்கான் அந்த பையன். இப்போ ஓடி வந்துட்டு இருந்த பையன் தடுக்கி விழுந்துட்டாங்க. என் கால் வேறு இப்போ முடியல, எப்படி நான் ஓட போகிறேன்? சரி, இவ்வளோ தூரம் நான் ஓடி வந்துட்டேன், அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா எதிரில் பார்த்தா நீ வந்துட்டானுங்களா இவனுங்க? ஒரு 7 அசாசன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரத்து மேலே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு. யாரா நீங்களாம், ஏன்டா எனக்கு கொள்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிருக்கான். என்ன எங்க மாஸ்டர், நல்லா ஓடி வந்துட்டீங்களா? நல்லா எக்ஸாஸ்ட் ஆச்சா? என்னங்க மாஸ்டர் நீங்கள் சீக்கிரம் வர வேண்டியதானே, எனக்கு ஒரே போர் அடிச்சு போச்சு தெரியுமா நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் ஓடி. அம்மா ஏன் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி எனக்கு அகாடமிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு விருப்பமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். என்னை உயிர் எடுக்காதீங்கன்ற மாதிரி பேசுகிறான். யங் மாஸ்டர், நீங்கள் அகாடமிக்குள்ளே என்ட்ராகிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே இல்லை. நீங்கள் அடுத்த டீமன் ஹெட் ஆகிறதுக்கு நிறைய வாரிசுங்க இருப்பாங்க, அதில் நீங்களும் ஒரு வாரிசு. உங்களுக்கு ஒன்றுட்டா காம்படிஷன் குறையும்ல, அதனால் உங்கள் கழுத்து மரியாதையாக கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்கள் வேணால் ஒரு தாழ்ந்த பிறப்பாக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்குள்ளேயும் நம்ம டீமன் லார்டோட ரத்தம் ஓடுது. ஆக்சுவலி இங்கே என்னென்னா, நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு புவரான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. அதனால அவங்க அப்பா டீமன் லார்டு. ஸோ அவங்க ஒரு தாழ்ந்த பிறப்பாக தான் அந்த இடத்துல மற்ற எல்லாருமே நம்ம ஹீரோவை பேசுவாங்க. என்னது தாழ்ந்த பிறப்பா? யாரா நீங்கள் என்னையும் அம்மாவும் தப்பாக பேசுகிறதுக்கு? இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னை சாதாரணமாக கொல்ல மாட்டானுங்க, துடிக்க தான் கொல்லுவானுங்க. என்ன கத்தியெல்லாம் எடுக்கிற? காடு ஜாங் உனக்கு சண்டை போட சொல்லி கொடுத்தானா என்ன? இந்த பையனுக்கு என்ன ஃபைட் பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு ஒன்றுமே புரியாமன்ட்டு இருக்கான். பரவாயில்ல, இவனுக்குள்ளே கொஞ்சம் வீரம் இருக்குது, நம்ம டீமனோட ரத்தம் ஓடுதில்ல, அதனால தான் அப்படி இருக்கான் போல இருக்குது. அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்தோன்னே எல்லா அசாசினும் நம்ம ஹீரோ கொல்ல போகிறாங்க. நம்ம ஹீரோ வெர்டிக்கல் ஸ்லாஷ் ஹரிசாண்டல் ஸ்லாஷ்னு சொல்லி யூஸ் பண்ணி தப்பிக்கிறான். ஆனால் ரொம்ப ஈஸியாகவே அங்கே இருக்க அசாசன்ஸ்லாம் ட்ரெயின்டுன்றதுனால ஹீரோ கையில் இருக்கிற கத்தியை தள்ளி விட்டு அவன் கழுத்தை பிடிச்சிட்றாங்க. என்ன அவன் ஆட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. டேய் கவனிடா! அவன் பின்னாடி இருக்கிற கத்தி எடுத்து தாடையில் குத்திடுறான். ரத்தம் தெறிக்க அந்த இடத்துல ஒருத்தர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க அசாசன்ஸ்லாம் யோசிக்கிறானுங்க, உனக்கு இதுக்கு தேவைதான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லா அசாசன்ஸும் ரொம்ப ட்ரெயின்டான ஒரு ஸ்டெல்த் ஸ்குவாட்லேருந்து வந்தவங்க. நம்மள மாதிரி ஒரு ட்ரெயினான ஆளை எப்படி அவன் போட்டு தள்ளனா? சாவோட விளிம்பில் இருக்கும் போதே இந்த பையன் எப்படி ஃபைட் பண்ணுறானே, இவனுக்கு ஒரிஜினலாக எப்படி ஃபைட் பண்ணுறன்னு சொல்லி கொடுத்தா இவன் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிடுவான். இவனை இங்கேயே முடிச்சு விட்றணும் இவனை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அசாசன் ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறான். எடுத்து தாடையிலே எட்டி உதைக்கிறான் நம்ம ஹீரோட தாடையில். ஹீரோ வந்து விடுறான். ஹீரோட வயிற்றுலவே கத்தி இறக்கிடுறாங்க. கத்தி இறக்கி அங்கே ரத்தத்தை வெளியேற்றுறாங்க. ஹீரோ எக் மாஸ்டர், உங்கள் வயிற்றில் ஓட்ட போட்டது எப்படி சூப்பராக இருக்கா? வயிற்றுலேருந்து அவங்க அதை வச்சு மெரிக்கிறாங்க, வயிறில் மெரிச்சு ரத்தத்தை வெளியேற்றுறான். இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே. கவலைப்படாதீங்க எங் மாஸ்டர், உங்களை பொறுமையாக டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளுவோம், சீக்கிரமாக கொல்ல மாட்டோம். அங்கே இருக்கிற அசாசனுக்கு இது பிடிக்கல தான், பட் என்ன பண்ணுறது, அவங்க ஆளில் ஒரு ஆள் செத்துட்டான்ல, டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளுவாங்க நம்ம ஹீரோவை. திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் லைட் வருதுங்க, நம்ம ஹீரோ மேலே இருக்கிற அசாசன் மேலே அட்டாக் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா அவன் பாதி உடம்பு, இடுப்புக்கு மேலே இருக்கிற உடம்பு அப்படியே வெடிச்சு செதறுது. ரத்தம் தெறிக்க ஒருத்தவங்க சாவுறாங்க. அங்கே இருக்க மற்ற அசாசன்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அதை ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அவன் செத்தான்? ஒரு லைட் வந்துச்சு, மேலே பட்டுச்சு, பார்த்தா அங்கே ஒருத்தவன் மாடர்னான அட்டையரில் இருக்காங்க. அவன் நம்ம பின்னாடி தான்டா இருக்கான். பார்த்தா ப்ளூ கலர் ஆளாக எமிட் பண்ணிக்கிட்டு நம்ம மாடர்னில் போட்ட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். ஒரு முறியும் காலத்தில் போய் என்னது இவன் ட்ரெஸ்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அங்கே இருக்கிற அசாசினி யோசிக்கிறாங்க. சரி, எப்படியும் அவனை போட்டு தள்ளனா போதும் தானே. என்னது என்னையும் நீ போட்டு தள்ள வரியா அப்படின்னு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறவன் திரும்பியும் ஒரு லைட் அனுப்புகிறான். இடுப்புக்கு மேலேயே ரத்தம் தெறிக்க சாகிறான் அந்த அசாசன். மற்றவங்களாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இவன்? காணா போயிட்டான் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவன். என்ன நடந்துச்சுங்க? நம்ம கண்ணு முன்னாடி காண போயிட்டான்டா அவன். ஒருவேளை இவன் அட்வான்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணுறானோ? இன்னொருத்தனும் சாகுறான். கேப்டன், நீங்களும் செத்துறீங்களா கேப்டன்? என்னடா லைட்டு மாதிரி போயிட்டு வரீங்க, நம்மளையும் போட்டு தள்ளுறோனோ? என்ன பண்ணுறது, ஒரு முறி மாஸ்டராக இருப்பாரோ? இந்த பையனுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுது முறி மாஸ்டர் அப்படின்னு யோசிக்கிறான். சரி, நம்மளோட பிளான் என்ன? நம்ம ஹீரோ கொல்றது தானே. வயிற்றில் எப்படி கத்தியை கொத்திருக்கேன், ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அவன் செத்துருவான். இங்கே நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். தம்பி, நான் அவனை ஆக விட்டாதானப்பா அப்படின்னு அங்கே ஒரு ப்ளூ கலர் எனர்ஜி யூஸ் பண்ணுறான். அவனுடைய உடம்பு தெரிக்குது ரத்தத்தோட. எப்படியோ எல்லாம் செத்துட்டீங்களாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்படியே அவன் கண்ணை மூடுறான். ஹீரோ செத்துட்டான்னு நினைக்காதீங்க, நம்ம பேசுகிறான் அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டவன். நம்ம ஆன்சஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு, சாகர தருவாயில் கூட. யார் இவன் என்ன ஆன்சஸ்டர்னு கூப்பிட்டுருக்கான்? எனக்கு கண்ணு வேறு திறக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ சாகர தருவாயில் இருக்கான். என் உடம்பு வேறு கோல்ட் ஆகிட்டு இருக்கு, இப்படி தான் நான் சாக்க போகிறேன்னா. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்களாடா? சரி, எனக்கு வேறு டைம் இல்லையே கையில். இவனை பார்த்தா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாஸ்ட்டுக்கு.
அது மட்டும் தெரியுது நான் பார்த்தா. சரி உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலான்றத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் டைம் இல்லை என் கையில் இப்போ. அப்படின்னு ஒரு டெக்னாலஜி மாதிரி கையில் எடுக்கிறான். பட் டைம் ஆகிடுச்சு. இப்போ மட்டும் இந்த மருந்து நான் உங்கள் உடம்புல செலுத்தலை அப்படின்னா நீங்கள் செத்துருவீங்க. அவன் கழுத்தில் எதுவும் இன்ஜெக்ட் பண்ணுறான், உடம்புல எதுவும் இன்ஜெக்ட் பண்ணுறான். சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் சிஸ்டர் நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும். அப்போ தான் அவங்க பேரன் பேத்தி அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிசெண்டன்ட் ஆகிய நானும் ஃப்யூச்சரில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே பேசிவிட்டு, ஓகே இந்த நானோ மிஷின் ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி தான், ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுல பெருசாக கஷ்டம் இருக்காது அப்படின்னு மறைஞ்சிட்டாங்க. காணா போயிட்டாள். யாரா அந்த பையன் வினோதமாக இருக்கான். சீரியல் நம்பர் 03445325893. என் மண்டக்குள்ள ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு. ஸ்கை கார்பரேஷன் ஜெனரேஷன் 7 நானோ மிஷன் செயல் தொடங்குது. முன்னொரு காலத்தில் சைனாவில் மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது டைம் ஆக ஆக கொல்றதுக்கான ஒரு ஆர்ட்டாக மாறிச்சு. அதில் வந்து ப்ரீத்திங் டெக்னிக், இன்டர்னல் எனர்ஜிலாம் கொண்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக மாற்றினாங்க. அதை யூஸ் பண்ணி மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் வந்து ஃபேமிலியிலே என்னோட பேரன் என்னோட பேத்தின்னு சொல்லி அது நிறைய கை மாறுச்சு. வாரியர்ஸ் அதை மாஸ்டர் பண்ணி அவங்க ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதை அவங்க நிறைய முரீம் வாரியர்ஸ்னு கூப்பிடுவாங்க. நிறைய விதமான ஃபேக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஈஸியாக சொல்லணும்னா ஒரு கட்சின்னு சொல்லலாம். நிறைய கட்சிகள் உருவாச்சு. அதை வந்து யார் யார் அப்படின்னா மெயினான ஹெட் யார் இருப்பானா கண்டிப்பாக ஒரு முரீம் மாஸ்டராக தான் இருப்பார். அவருக்கு கீழே அவங்க டிசைபிள்ஸ்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கியமான ஃபேக்ஷன்ஸ் இல்லை கட்சிகள் யாருன்னா ஈவில் ஃபேக்ஷன், கெட்ட வழியை நோக்கி போகிறவங்க; ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன் இல்லை ரைட்டியஸ் ஃபேக்ஷன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நல்ல வழியை நோக்கி போகிறவங்க, மக்களை பாதுகாக்கணும், நல்ல வழியில் போகணும் அப்படின்ற நடத்துகிறவங்க இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன். ஆனால் இந்த ஈவில் ஃபேக்ஷன் கெட்டதில் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோமான்றதான் முக்கியன்றது இந்த கெட்ட வழி ஃபேக்ஷன். இதில் மூணாவதாக ஒரு ஆப்போனண்ட் இருந்தான். அவன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள். அவன் தாங்க நம்ம டீமானிக் பாத் இல்லை டீமானிக் கல்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த டீமானிக் கல்ட்டில் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? இதில் நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தால் போதும். நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம், அது வைக்கிறது தான் சட்டம். சரி இந்த கதை எப்படிப்பட்ட கதை தெரியுமாங்க? தாழ்ந்த பிறப்புன்னு சொல்லி ஒரு பையனை சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பையன் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டீமானிக் ஹெட்டே தூக்கி சாப்பிட்டு எப்படி டீமன் லார்ட் ஆகுறான்றது தாங்க அந்த கதையே. அவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ இயோன் சியோன். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறான். ஐயோ என்னாச்சு? இப்படி நான் உயிரோடு இருக்கேன், என் வயிற்றில் கத்தி குத்திருந்தாங்களே, என்னாச்சு எனக்கு? ஏன் நான் நினைஞ்சிருக்கேன்? ஹீரோ இரும்புறான். உடம்புலேருந்து ஒரே பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸாக வருது. என் கெட்ட ஸ்மெல் உடம்பு ஃபுல்லாக ஸ்டிக்கியாக இருக்குது. என்ன பாஸ் எழுந்துட்டியா? யாரா நீ? எழுந்துட்டீங்களா யூசர்? ஆமாம் யார் இது? என்னது? பயப்படுறான் அவன். யாருமே கண்ணுக்கு தென்படலையே. பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க யூசர். யாரோ ஏதோ டிஸ்டன்ட் விஸ்பரிங் டெக்னிக் மாதிரி இருக்குது. நிறைய மண்டக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கே. இவரோட மண்டக்குள்ளே தான் வருதோ? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க யூசர். என்னது? யாரா நீ? என்னால் அவங்க மூளை கூட டேரெக்டாக பேச முடியும் சார். நான் தான் ஸ்கை கார்பரேஷனுடைய ஜெனரேஷன் 7 நானோ மிஷின். நீ சொல்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியலடா. என்னடா சொல்ல வர நீ? திரும்பியும் சொல்கிறேன், நான் ஒரு ஜெனரேஷன் 7 நானோ மிஷின். நானோ மஷினா? மாஷின்னா கோஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் சைனீஸில். அப்படின்னா நீ ஒரு டீமானிக் ஸ்பிரிட்டா? சாக்ரெட் ஃப்ளேமோட வழிபடக்கூடிய ஒரு கடவுளா நீ? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டான் நம்பால். வண்டிக்கிட்டு வணங்குறான். நீங்கள் தான் அந்த பெரிய டீமானிக் மாஸ்டரா? அவரோட கோஸ்ட்டா? டாக்டர் இந்த சைட் வாங்க. வரேன். என்ன திரும்பி அசாசினேஷன் அட்டம்ப்டா? ஆமாம் டாக்டர். ஆனால் இந்த வாட்டி தைரியமான அட்டம் பண்ணிட்டானுங்க. என்னையே தள்ளி வச்சு யங் மாஸ்டர் தூக்கிட்டானுங்க. உங்களையே அவனுக்கு ஏமாற்றிட்டானுங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஸ்டெல்த் ஸ்குவாடாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு யங் மாஸ்டரோட உயிர் எடுக்கிறதுக்காக இந்த கடந்த 5 வருஷமாக நிறைய அட்டம்ப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கானுங்க. உங்கள் யங் மாஸ்டர் தப்பிச்சது பெரிய விஷயம் தான் போல இருக்கே. யங் மாஸ்டருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம காடு ஜாங்க பேசுகிறாரு. ஓ அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாமே அது யாருன்னு. உண்மையை சொல்லணுன்னா அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா அசாசன்ஸுமே பாதி உடலில் ரத்தம் தெறிக்க இறந்துருந்தானுங்க. அங்கே இருக்கிற ஒரே ஒரு பாடி மட்டும் தான் முழுசாக இருந்துச்சு. அதில் நான் யங் மாஸ்டருக்கு கொடுத்துருக்க கத்தி வச்சு யாரோ தாடையிலே குத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யங் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு மூச்சு சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. அதுவும் யங் மாஸ்டரோட பாடியிலேருந்து தான். நிறைய ரத்தம் சிந்தி இருந்துச்சு யங் மாஸ்டர் பாடியிலேருந்து. ஆனால் எந்த விதமான காயமும் இல்லையா? ஆமாம் டாக்டர். அவங்க ப்ரீத்திங் வந்து தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் உடம்புல வந்து கத்தியால் குத்திருக்காங்க. ஆனால் எந்த விதமான காயமுமே இல்லை. யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம டீமானிக் ஹெட்டே டேரக்டெல்லாம் வரமாட்டேறது சின்ன விஷயத்துக்கு. ஆமாம் சார், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வாங்க யங் மாஸ்டரை பார்க்க போவோம். ஓ நீங்கள் தான் அந்த கிரேட் கடவுளா? நீங்கள் தான் அந்த கிரேட் கோஸ்ட்டா? நீங்கள் அந்த எனிமி கூட ஃபைட் பண்ணதா அப்படி கேட்டிங்கன்னா அது நான் பண்ணல, அது தப்பு. அதனால் அவங்க உயிரை காப்பாற்றுறது நானான்னு கேட்டால் அது நான் தான் செல்ஃப் ரீஜெனரேட் பண்ணி காப்பாற்றினேன். ஆமாம், செல்ஃப் ரீஜெனரேட்னா என்ன? பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஹீரோவோட மூளைக்குள்ள செலுத்துகிறோம். ஆமாம், யூசர்னா என்ன? உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிஷின்ஸ் பேசுது. ஆமாம், நீ டீமானிக் ஸ்பிரிட் மாஸ்டர் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க பார்த்தீங்களா, டீமானிக் ஸ்பிரிட்னு அது நான் கிடையாது. இப்போ என்ன வாய்ஸ் மாறிடுச்சு? நீ அந்த கோஸ்ட்ரா பண்ணி யார்? உங்களோட பேசிக் என்னை பற்றின பேசிக் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் உங்கள் மூளைக்குள்ளே அனுப்புகிறேன். அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன்.
அப்படின்னு ஹீரோ தெரியாமல் சொல்லிட்டான், ஏற்றுக்கிறேன்னு என்னென்னு தெரியாமல். ஹீரோட மைண்டுக்குள்ளே எல்லா மிஷின் லாங்குவேஜும் போகுது. அவனை சுற்றி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்குது. ஹீரோக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. ஹீரோ ஃபஸ்ட்டு டைம் அவன் மூளைக்குள்ள டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் போகிறதுனால வாந்தி எடுக்கிறான். கவலைப்படாதீங்க மாஸ்டர், ஃபஸ்ட் டைமில் போக போக பழகிரும். என் தலையை சுற்றுற மாதிரி என்னடா இது அப்படி நானும் மிஷினா? ஆமாம் மாஸ்டர். சரி, அப்போ நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா என் உடம்புக்குள்ளே உன்ன மாதிரி குட்டி குட்டியாக 10,000 மிஷின் இருக்குது கரெக்டாக? கரெக்டு மாஸ்டர். ஆனால் கரெக்டாக புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 6,48,00,000 கணக்கு வரும் மாஸ்டர். அவ்வளோ மிஷின் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு ஹியூமனும் இல்லை, கோஸ்ட்டும் இல்லையா? சரி, என் உடம்பு விட்டு வெளியே போக முடியுமா? இல்லை மாஸ்டர், ரூல்ஸ் படி பார்த்தா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன். ஆல்ரெடி என் மேலே அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வருது. சுற்றி இருக்கிறவனே நான் மதிக்க மாட்டான். இப்போ என் உடம்புல எக்கச்சக்க மிஷின் வேறியா? எனக்கு ஏன்டா அதெல்லாம் நடக்குது? சரி, என் உடம்புல யார் இது போட்டது? எங்க மாஸ்டர், டாக்டரோட வந்திருக்கேன் உங்களை பார்க்க. டாக்டரா? நானே மிஷின். அமைதியாடுறா மாஸ்டர். நீங்கள் மனசில் நினைங்க, நம்ம மனசுலேயே பேசிக்கலாம் 2 பேரும். சரி அமைதியாரு. சரி மாஸ்டர், நான் என்னை அமைதியாக வச்சுக்கிறேன். என்னை அதை டெம்பரவரியாக மியூட் பண்ணிக்கிறான். எங்க மாஸ்டர் தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன? எங்க மாஸ்டர் எழுந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன எங்க மாஸ்டர், உங்கள் உடம்புல கெட்ட ஸ்மெல் வந்துட்டுருக்கு. டாக்டர் செக் பண்ணுறாரு. எங்க மாஸ்டர், எனக்கு யாருன்னு தெரியுதா? எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவை பார்த்து உடம்பு செக் பண்ணது நீங்கள் தானே? ஆமாம். சரி, உங்கள் பல்ஸை நான் செக் பண்ணுறேன், கையை கொடுங்க. பல்ஸை செக் பண்ணுறான். அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எங்கள் மாஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? இல்லை, அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? உங்கள் எங்கள் மாஸ்டர் உடம்புலேருந்து எல்லா விதமான கெட்ட கழிவுகளும் நீங்கிடுச்சு. இப்போ கியூ வந்து 8 மெரிடியன்லேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஏதாவது மூலிகை சாப்பிட்டீங்களா என்ன டாக்டர் பேசுகிறீங்க? நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் பாடி இப்போ கரெக்டான கண்டிஷனில் இருக்குது மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு. என்ன சொல்கிறீங்க? நானோ அப்போ என் உடம்புலேருந்து வந்த எல்லா மேட்டருமே டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸா? நானோ இது நீயே பண்ண? என்ன மாஸ்டர், அன்மியூட் பண்ணிக்கிட்டுமா? சரி அன்மியூட் பண்ணிக்கூடா. ஆமாம் மாஸ்டர், உங்கள் உடம்புக்குள்ள எல்லாத்தையும் நானோ மிஷின் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். பிளட் வெசல், மசில்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட கழிவுகளும் நீக்கிட்டேன். இப்போ ஒரு அத்லெட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாப்பான ப்ரைம் ஸ்டேட்டில் இருந்தானா அப்படி தான் உங்கள் உடம்பு வச்சுருக்கேன் மாஸ்டர். நான் என்ன சொல்கிறேனே புரியல. மேஜிக் மாதிரி இருக்குது. நீ உண்மையிலே கோஸ்ட் இல்லை தானே? இல்லை மாஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கோஸ்ட் கிடையாது. நான் நானோ மிஷின். நம்மளுடைய இந்த டீமானிக் கல்ட்டில் ஒரு 6 முக்கியமான கோர் செக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியாவில் பெரிய பெரிய ஃபேமிலி இருக்குல்ல, பணக்கார ஃபேமிலி. இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில பெரிய பணக்கார ஃபேமிலிஸ் எல்லாமே நம்ம மாதிரி சின்ன மிடில் கிளாஸ்லேயோ சரி, லோவர் கிளாஸ்லேயோ சரி கட்டுப்படுத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த டீமானிக் கல்ட்டில் ஒரு 6 முக்கியமான செக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தான் கீழே இருக்கிற மிடில் செக்டர், லோ செக்டர்லேயே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான ஆட்களை கட்டுப்படுத்துறதே இந்த 6 செக்டர் தான் வச்சுக்கோங்களேன். இந்த 6 செக்டும் ஸ்வாட், ஷேடோ, ஸ்டெல்த், சேபர், மியூசிஷியன், பாய்சன், இந்த மாதிரி 6 செக்டர் இருக்குது. இந்த எல்லா செக்ட்டுமே நம்ம டீமன் லார்டோட பொசிஷனை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த 6 செக்ட்டுமே ஒரு பேக்ட் மாதிரி மேக் பண்ணிட்டாங்க. ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த 6 செக்டில் இருக்கிறவங்களும் ஒரு பொண்ணு அனுப்புவாங்க. யார்? நம்ம டீமன் ஹெட்டுக்கு. நம்ம டீமன் ஹெட் என்ன பண்ணிப்பார்? கல்யாணம் பண்ணிப்பார் இந்த 6 பொண்ணுங்களையும். அவங்களுக்குலாம் ஒரு குழந்தை பிறக்கும் பார்த்தீங்களா, அவங்க தான் அடுத்த டீமன் ஹெட்டாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அவங்களாம் மைனர் ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மைனர் ப்ரீஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்றுமே இல்லை. இந்த மைனர் ப்ரீஸ்ட் ஹுட்டுன்னுவாங்க. ஆக்சுவலி இதோட மீனிங் என்னென்னா, அந்த டீமன் ஹெட்டாக ஆகிறதுக்கு இந்த 6 பேரோ இல்லை எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் வந்து இவன் தான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த டீமானிக் ஹெட் ஆகிறதுக்கு இந்த பையனோ இந்த பொண்ணோ இவங்களுக்கு தகுதி இருக்குன்னு ஒரு தகுதி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தாங்க இந்த மைனர் ப்ரீஸ்ட் ஹெட். இதில் வந்து அந்த வாரிசுங்க இருக்காங்களே, நம்ம டீமன் ஹெட்டுக்கு பிறக்கிற வாரிசுங்க, அவங்க எல்லாரையுமே இந்த அவங்கவுங்க அந்த ரெஸ்பெக்டிவான இந்த 6 கிளானில் வச்சு வளர்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வளர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டீமானிக் ஆர்ட்ஸ் இருக்கிற அகாடமிக்கு அனுப்புவாங்க. அந்த அகாடமி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு திறக்கும். அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பசங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய டேலண்ட் அவேக்கன் பண்ணி மார்ஷல் ஆர்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். பட் அங்கே காம்படிஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அதையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இந்த காம்படிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, மைனர் ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு, இவங்க எல்லாருமே இந்த அகாடமிக்குள்ளே என்ட்ராகி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுவாங்க. போட்டி போட்டு கடைசியாக அதில் வந்து மிஞ்சுறவங்கன்னு சொல்கிறத விட தகுதியான ஒருத்தவங்க மட்டும் தான் மிஞ்சுவாங்க. அந்த தகுதியான ஒருத்தவங்க தான் மைனர் ப்ரீஸ்ட்ஹுட் ஆவாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கான். ஏன்னா நானும் கம்ப்ளீட்டாக அவன் உடம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கல, அதனால் ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கான். ஆஹா, இந்த டாக்டர் வேறு பாய்சன் செக்டர் சேர்ந்தவர், இவருக்கு மட்டும் என் உடம்பு சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியக்கூடாது. நானும் என் உடம்புக்கு அது நீ தெரிஞ்சிடக்கூடாது. கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற மெடிக்கல் மெத்தடால் கண்டே பிடிக்க முடியாது. டாக்டர் நினைக்கிறாரு, கண்டிப்பாக எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் அவனுக்கு ஏதோ ஒரு மருந்து எழுதி தரேன், சாப்பிட சொல்லுங்கள், சீக்கிரமாக சரியாயிடுவான், பெருசாக ஒன்றும் இல்லை அவனுக்கு. தேங்க்யூ டாக்டர் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிக்கிறாங்க. நான் வேணா அவங்க கூட வரட்டுமா? அதெல்லாம் தேவையில்ல, எங்கள் மாஸ்டர் பார்த்துக்கோ. அவர் நினைக்கிறாரு, கண்டிப்பாக யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உடம்பே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அவனை நம்ம முன்னாடி பார்க்கும்போது அவனால் எந்த மார்ஷல் ஆர்ட்டும் கற்றுக்க முடியாது. ஒரு வேஸ்ட் மாதிரி தான் இருந்தான். பட் இப்போ
அந்த 6 கிளானில் இருக்க அந்த 6 முக்கியமான செக்டில் இருக்கிற யங் மாஸ்டர் வளர்த்துருப்பாங்களா வாரிசுங்க, அந்த வாரிசு லெவலில் இருக்கான் இவன். இவன் வந்து ஒரு வேலைக்காரியோட பையன்றதுனால எல்லாரும் அவனை தாழ்ந்த பிறப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்குள்ளே நம்ம டீமன் ரத்தம் ஓடுதுல்ல, அதனால தான் அவன் அப்படி இருக்கான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமன் மனசை மாதிரி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா இந்த டாக்டர் நினைக்கிறேன் ஆக்சுவலி. இந்த வாட்டி கண்டிப்பாக அகாடமி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது அப்படின்னு டாக்டர் பேசிட்டு நடக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நல்ல வேலை அவர் நோட்டீஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நன்றி சொல்லணும் என் காட் ஜாங்குக்கு. ஏன்னா நானும் என்ன தான் ஹீல் பண்ணியிருந்தாலும் அவர் என்னை வந்து காப்பாற்றலாம் கஷ்டமாக போயிருக்கும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். காட் ஜாங் நன்றி அப்படின்னு சொல்லுவதுக்கு முடியும். யங் மாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஸ்மெல் அடிக்கிறீங்க, தாங்க முடியல, போய் குளிக்கிறீங்களா? சரி போகிறேன். ஹீரோ போய் குளிச்சுட்ருக்கான். நானோ மிஷின் என்னை நீ ஏதோ ஹீல் பண்ணலாம் சொன்னீங்க, என்ன பண்ண? உங்கள் உள்காயம் வெளிக்காயம் வயிற்றில் காயம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சதையில் ஏதாவது வெட்டப்பட்டுருச்சுனாலோ இல்லை உங்கள் பிளட்டில் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுனாலோ அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மாஸ்டர். ஏன்னா செல் டிவிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செல்லாம் உருவாக்கணும்ல, ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும் மாஸ்டர். சரி நிறைய விஷயம் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஹீரோ அவன் கையை அறுத்துக்கிறான். அதுலேருந்து ரத்தம் செஞ்சுது. ஆனால் நம்ம நானும் உடனே ஹீல் பண்ணிடுறான், அந்த காயமும் சரியாகிடுது. ஓ மை காட், இது சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்படி என்னால் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னா நானும் என்னோடய இன்ஃபர்மேஷன் என் மூளைக்கு பாஸ் பண்ண பார்த்தியா, அது எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்க்க முடியுமா? ஆமாம் கண்டிப்பாக பண்ண முடியும். சரி குளிச்சு முடிச்சிட்டோன்னே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஹீரோ அவனோட மசில்ஸு அவனோட செஸ்ட்லாம் பார்த்தா ஹாப்பியாக வரும். ஆஹா என் உடம்பு பல வருஷம் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கே என் உடம்பு, நீ தான் என் உடம்பை மாற்றின என்னோ? ஆமாம் உன் உடம்பு வந்து நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லாதது ஒன்று உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஏற்கனவே இருக்கிறத என்னால் ஆல்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு நானும் பேசுவான் அந்த இடத்துல. மாஸ்டர் அவங்களுக்கு கிளாத் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டிமா வராங்க. அவங்க நம்ம ஹீரோக்கு கிளாத்லாம் போட்டு விடுறாங்க. நானும் நீ என்னென்னமோ பேசுகிறடா, நானும் நிறைய படிச்சிருக்கேன் தெரியுமா, ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா நான் படித்ததே வேஸ்ட்டு மாதிரி தோணுது. நான் நானோன்னு கூப்பிட்டுக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். நானோன்ற நிக் நேமை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிஷின் பேசுது. சரி நான் லைப்ரரியில் இருக்கிற இப்போ என்ன பண்ணிட்டோம், நீங்கள் ஒரு புக்கை எடுத்து அது ஜஸ்ட்டு திருப்பி பாருங்கள். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறதுலே ஒரு வேஸ்ட்டான ஒரு புக் இருக்குது, 3 பவர் ப்ரீத்திங் மெத்தட்னு. அதை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3rd ரேட் வாரியரை கூட ஆக முடியாது. சரி நான் அக்யூ பாயிண்ட்ஸ்லாம் பற்றி கற்றுக்கிறேன், புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸை பற்றின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். புக்கெல்லாம் திருப்பி பார்க்குறேன். அவன் மைண்டுக்குள்ளே அங்கே இருக்க எல்லாமே ஸ்கேன் ஆகுது. அவன் கண்ணை வச்சு அவன் மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ண முடியுது. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டேன். சரி ஸ்கேன் பண்ணிட்டியா, உங்கள் பிரெயினுக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு நானும் கேட்குது. சரி அனுப்பு. பிரெயினுக்கு அனுப்ப முடியும். நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட தாங்க முடியல நம்ம ஹீரோவால். ஸ்ட்ரெயிட்டாக எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் நம்ம ஹீரோட பிரெயினுக்கு போகுது. எல்லா கண்டென்ட்டும் உங்கள் பிரெயினுக்கு போயிடுச்சு. ஹீரோ வாந்தி எடுக்கிற மாதிரி வரான் கிட்டத்தட்ட. கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்கள் சீக்கிரமாக அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுவீங்க. நானும் என்னை பற்றி கவலைப்படுறியாடா? அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஃபேக்ட்டை தான் சொல்கிறேன். உனக்கு எமோஷனே இல்லையாடா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். சரி இப்போ என்ன பண்ணிட்டோம்? சரி நீங்கள் படிச்சலாம் நினச்சி பாருங்கள், அதுவே போதும். நம்ம ஹீரோ நினைக்கிறான். அக்யூ பாயிண்டில் நிறைய இருக்குது, கிரிட்டிக்கல்னு ஒன்று இருக்குது, ரிசர்வாயர்னு ஒன்று இருக்குது, பேரலிசிஸ் பாயிண்ட்னு இருக்குது. அதில் மட்டும் ஒரு குத்தணும், ஆளே வாங்கி போட்டு வந்துடுவான். என்ன எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? வா நானோ நீ சூப்பரான ஆள்றா. எனக்கு மொத்த டெக்ஸ்ட்டுமே புரிஞ்சிக்க முடியுது என்னால். இது மெமரி பவர் மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எரர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆமாம் ஃப்யூச்சரில் இருக்கிற டேட்டா பேஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற எரர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆஹா ஹீரோ கூஸ் பம்ஸ் ஆகிறான். இது மட்டும் இருந்துச்சுன்னா என்னால் எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் ஈஸியாக கற்றுக்க முடியுமே. அது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் யங் மாஸ்டர்ஸ், அதாவது இந்த வாரிசுங்க இருக்காங்களே, டீமன் ஹெட்டுக்கு பிறந்த வாரிசு, இந்த முக்கியமான 6 பேர், அந்த 6 பேருமே ஒரு செக்டில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அம்மாவோட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது இப்போ நான் பாய்சன் செக்ட்னா, நான் என்ன தான் இருந்தாலும் டீமானிக் ஹெட் என்ன அப்பாவாக இருந்தாலும் இப்போ நான் பாய்சன் செக்டை சேர்ந்தோடனே அம்மாவோட செக்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த இடத்துல சின்ன வயசுலேருந்து எனக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அடுத்த டீமானிக் ஹெட் ஆகிறதுக்காக, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி எந்த ட்ரைனிங்குமே பண்ணல. இப்போ நம்ம நானோ தான் கிடச்சிருக்கான். அதை வச்சு நம்ம ஹீரோ எப்படி வளர போகிறான், எப்படி நெக்ஸ்ட் லெவலில் தாண்ட போகிறான்றதை நம்ம தான் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்ஸ்ட், அகாடமியில் இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறோம், நானோ வச்சு ஸ்கேன் பண்ணுறோம், கலக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஸ்டெல்த் செக்டை காமிக்கிறாங்க. ஏண்டா ஒரு குப்பையை தானடா அவங்கள க்ளீன் பண்ண சொன்னேன், அது கூட முடியாதடா. என்ன போன 5 அசாசனும் செத்துட்டானுங்களா, நீ நம்ப சொல்கிறியா? இல்லை மாஸ்டர், என்ன சொல்கிறது, யங் மாஸ்டர் முகேம். என் பேரை சொல்லி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லை சியோன் யங் மாஸ்டர் சியோன். என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருந்து யாரோ பாதுகாக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன அவன் காடு ஜாங்கிக்க விட்டு அவன் பிரிச்சுட்டேன், ஹீரோவை பிரித்து தனியாக கொண்டு வந்து கொல்ல பார்த்தேன். அப்படி இருந்தும் யாரோ பின்னாடி இருந்து காப்பாற்றுறாங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த குப்பையை கூட ஏதோ ஒரு ஹிடன் கார்டு வச்சுருக்கான் போல், அதில் டேரெக்டாக இறங்க வேணான்னு பார்த்தேன். டேய் உன் அகாடமியில் நான் கொல்றேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம முகேம் அந்த இடத்துல பேசுகிறான். நம்ம ஹீரோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சரியாக தூங்கவே இல்லை. ஹீரோ நர்வஸாக இருக்கான் போல அகாடமி போகிறதுக்கு. சரி ஜன்னலை திறந்துட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல காடு ஜாங்கோட மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேகர் டெக்னிக் மாதிரி இருக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
ஹீரோ நினச்சிருக்கான், எனக்கு இன்டர்னல் எனர்ஜி கற்றுக்க விடல, எந்த விதமான டெக்னிக்கும் சொல்லித்தரல, இந்த பேசாமல் இந்த காடு ஜாங்கோட டெக்னிக்காக நம்ம சீக்கிரட்டில் கற்றுக்கணும். நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அவங்க அம்மா வந்து சாகிற தருவாயில் இருக்கும்போது ஒரு சத்தியம் மாதிரி வாங்கியிருக்கானுங்க. ஹீரோ நாங்கள் கிட்டத்தட்ட உயிரோடு விட்றோம், எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல், எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். ஆனால் ஹீரோ எந்த விதமான இன்டர்னல் எனர்ஜி டெக்னிக் கற்றுக்கூடாது, மார்ஷல் ஆர்ட் எதுவுமே கற்றுக்கூடாது ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சத்தியம் வாங்கிடுறாங்க. எப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ கற்றுக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி என்ட்ரு ஆகிறது வரைக்கும், அதுக்கப்புறம் ஹீரோ வேணால் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சத்தியத்தை வாங்கிடுறாங்க. மாஸ்டர் சொல்லுண்ணோ, நீங்கள் இப்போ காடு ஜாங்கோட ட்ரைனிங்கை ஸ்கேன் பண்ண விருப்பப்படுறீங்களா? ஸ்கேன் பண்ணுறதா? என்னடா பேசுகிற? ஒருவேளை நீ காடு ஜாங்கோட டெக்னிக்லாம் ஸ்கேன் பண்ணி என் பிரெயினுக்கு அனுப்ப முடியுமா? ஆமாம் மாஸ்டர், என்னால் அனுப்ப முடியும். நான் ஏற்கனவே டேட்டா பேஸில் நிறைய மார்ஷல் ஆர்ட் வச்சுருக்கேன், கராத்தே, குங்ஃபு அப்படின்னு நிறைய வச்சுருக்கேன். அது கூட என்னால் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேசாமல் காடு ஜாங்கோட டெக்னிக்கை திருடுறது நல்லது தானா? ஏன்னா அவரோட பர்மிஷன் இல்லாமல் நான் பார்க்குறேன். இல்லை, அகாடமிக்குள்ளே என்ட்ரு ஆகும், சேஃப்டிக்காக இது ஒன்று வேணும்ல. சரி நானோ ஸ்கேன் பண்ணு. இனிஷியேட்டிங் ஸ்கேன். ஒரு மூமெண்ட்டையுமே ரொம்ப ஈஸியாக நம்ம ஹீரோட நானோ மிஷின் ஸ்கேன் பண்ணுது. பார்க்கறதுக்கு ஏதோ அயன்மேன் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹீரோட கண்ணெல்லாம் பார்த்தா ஏதோ ஆர்டிஜியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோட நானோ மிஷின் ஸ்கேன் பண்ணி முடிச்சது கரெக்டாக 1 மணி நேரத்தில். இப்போது உங்கள் பிரெயினுக்கு எல்லாத்தையும் அனுப்புகிறோம். ஹீரோ இப்போ ஓரளவுக்கு பழகிட்டான் அதுக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆஹா, என் பிரெயினில் எல்லாமே இருக்கே. ஹீரோ உடனே அந்த கத்தி எடுத்துகிட்டு டேகர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறான். அந்த எல்லா டெக்னிக்ஸையுமே அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு இஷ்யூ கண்டுபிடிக்கிறான். மொத்த இம்பேக்ட் அண்ட் பவரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான். எல்லா விதமான மூமெண்ட்டும் நம்ம ஜாங் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுறான். ஜாங் 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதை இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டேனா? ஒரு மொத்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. உங்கள் மசிலுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுமா? என்னடா பேசுகிற மசிலுக்கு? நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஆஃப்டர் எஃபெக்டே தெரியுது. நானும் எனக்கு என்னாச்சு, உடம்பு ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது, உங்கள் மசில் டெண்டானில் டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறா. சரி, நான் யூஸருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய லாங்குவேஜ் செட்டிங்கை மாற்றிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட். மாஸ்டர், நீங்கள் காடு ஜாங்கோட டெக்னிக் யூஸ் பண்ணீங்க. உங்கள் பிரெயினுக்கு வேணால் அது பழசாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பாடிக்கு அது ரொம்ப புதுசு. ஸோ நீங்கள் நல்லா உங்கள் பாடிக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷமாக ஒரு பாடியில் இருக்கிற மசில்ஸ்லாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடியை மாற்ற முடியும்னால அப்போ நான் என்ன சொல்கிறேன். சரி, இப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் புரியுது மாஸ்டர். இருக்கிறதுல இதை விட ஈஸியாக என்னால் பண்ண முடியாது மாஸ்டர். சரி எனக்கு கலாய்க்காத, ஓட்டாத. மசில்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? பண்ணுறேன் மாஸ்டர். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நானோமிஷனும் ஆக்டிவேட் ஆகும். கிட்டத்தட்ட 2 hours. ஓகே, நான் எப்படியும் அகாடமிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக என்ட்ரு ஆகிடுவேன். மாஸ்டர், பெயின் வந்தால் என்ன பண்ணட்டும்? உடம்பு எக்ஸ்ட்ரீம்லி பெயின் வந்தால் ரொம்ப வலிக்குமா? ரொம்ப வலிக்கும் மாஸ்டர். சரி, நீ என்ன பண்ணு, பேசாமல் நான் தாங்க ட்ரை பண்ணுறேன். தாங்க முடியலன்னா நான் உடனடியாக தூக்கத்துக்கு போட்டுறேன், ஓகேவா? ஓகே மாஸ்டர். இன்ஃபர்மேஷனை உடம்புல செலுத்த ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கலைங்க. உடம்புல இருக்கிற ஒரு எலும்புமே பிரேக் ஆகுது, மசில் எல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ வலி தாங்க முடியாமல் உடனே நம்ம நானோ அனஸ்தீஷியா கொடுத்துட்றேன் நம்ம ஹீரோக்கு. ஹீரோ மயக்கப்பட்டு விழுந்துறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சத்தத்தோடு கத்திட்டு தாங்க மயக்கப்பட்டு விழுறான். இப்போ நம்ம காட் ஜாங்க பார்ப்போம். இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்கேன், சூப்பராக சமைச்சிருக்கேன் சாப்பாடு. நம்ம யங் மாஸ்டரோட ஃபேவரட் இன்றைக்கி எல்லாமே. ஏன்னா அவர் அகாடமிக்குள்ளே என்ட்ரு ஆகிறார்ல. ஃபஸ்ட்லாம் குக் பண்ணவே தெரியாது, இப்போ சூப்பராக குக் பண்ணுறேன். காட் ஜாங், என் பையனை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹீரோட அம்மா நம்ம காட் ஜாங் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க நம்ம ஹீரோவை. நம்ம லேடி ஹாவா பாய்ஸ்னாலும் இறந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம யங் மாஸ்டர் டிமானிக் அகாடமிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாரு. லைஃபே சேஞ்ச் ஆக போதில்ல. நம்ம ஹீரோ கத்துனது இப்போ தான் அவர் காது கேட்குது போல். அவர் கத்தியை கீழே போட்டு ஓடுறாரு. யங் மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு? பார்த்தா நம்ம அவர் நல்லா மட்டையான மாதிரி படுத்திருக்கா. நம்மளால் பல்ஸ்லாம் நார்மலாக தானே இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்களா, அவனோட காலடி தானே ரூம் ஃபுல்லாக பதிஞ்சிருக்கு போல இருக்குது. அதை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, என்ன யங் மாஸ்டர் நான் ட்ரெயின் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணாரா என்ன? 2 வருஷமா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா 2 வருஷமாக நான் 20 வருஷமாக பண்ண ப்ராக்டிஸை யங் மாஸ்டர் 2 வருஷத்தில் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். ஆனால் நமக்கு மட்டும் தெரியும் அவன் 1 மணி நேரத்தில் பண்ணிட்டான்னு. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ டேகர் டெக்னிக்கை கற்றுக்கிட்டான். நம்ம நானோ உடம்புக்குள்ளே எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் செலுத்திருச்சு. மாஸ்டர் நீங்கள் எழுந்திரிக்கலாம். அனஸ்தீஷியாலேருந்து ஹீரோ எழுந்திரிக்கிறான். கடவுளே திரும்பி பண்ணவே கூடாதுரா. ஏன்னா நம்ம ஹீரோ வலி தாங்க முடியாமல் அனஸ்தீஷியா கொடுத்தாங்களா, அதை சொல்கிறான் ஹீரோ. நான் தான் சொன்னேன்ல மாஸ்டர். சரி, நான் எவ்வளோ நேரம் அப்படி படுத்திருக்கேன், காடு ஜாங் வந்தாரோ? ஹீரோ, சரி இப்போ அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே நானோ. மாஸ்டர், உங்கள் உடம்பு வந்து ஒரு 20 வருஷம் ட்ரெயின் பண்ண ஒரு ஆளோட உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் உடம்பை மாற்றிருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு நானும் சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்குறான். உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் எனர்ஜி பாஸ் ஆகுது. அது மசில் மூவ்மெண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காமிக்கிறாங்க. முன்னாடி விட ரொம்ப அக்யூரேட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குல்ல இந்த டெக்னிக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு எல்லா விதமான ஸ்வாட் ஸ்லாஷையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஸ்டெப்பை பண்ணுறா பாருங்க. அந்த இடத்துலையுமே ஒரு எர்த்க்கு அந்த ஃப்ளோரே அதிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட கால் தர அந்த இடத்துல பதிஞ்சிருச்சு. ஐயோ, இந்த டெக்னிக்கை பார்த்தா கண்டுபிடிச்ச ஜாங்கன்றவன் நினைக்கிறான். யங் மாஸ்டர், உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஐயோ வந்துட்டாரா? இப்போ என்ன எப்படி மறைக்கிறது? அங்கே இருக்க ட்ராயர் எடுத்து போடுவான். யங் மாஸ்டர், இல்லை இப்போ நான் பசியாக இல்லை. என்ன மாஸ்டர் இப்போ தான் நீங்கள் சாப்பிடுவீங்க?
இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ணுறான். நல்ல வேளை அவர் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட எடுத்து வந்து வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் நினைக்கிறான், என்னை உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் மட்டும் தான் ஜாங். சரி நீங்கள் டீமானிக் அகாடமிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். இனிமேல் ஜாங்கோடைய சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல ஹீரோ நினைக்கிறான். சரி நான் எல்லா சாப்பாடையும் ஒரு பருக்கு விடாமல் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றேன்னு ஹீரோ நினைக்கிறான். யங் மாஸ்டர் பொறுமையாக சாப்பிடுங்க யங் மாஸ்டர். தேங்க்யூ ஜாங். யங் மாஸ்டர் சாப்பிட்டு முடிக்கிறான். ஜாங் கேட்குறான், யங் மாஸ்டர் எப்போ நீங்கள் திருட்டுனீங்க, இல்லை எப்போ நீங்கள் என்னோடய டேகர் டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்கன்னா. என்ன சொல்கிற? அப்போ தான் ட்ராயரை நோத்தி காமிக்கிறான். காமிச்ச உடனே அந்த கால் தடை இருக்கா முன்னாடியோட அது ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு காட் ஜாங் நினைக்கிறான். மற்றவங்களோட டெக்னிக்கை திருட்டுறதுன்ற தப்பு இந்த முறியமில். கண்டிப்பாக என்ன மோசமாக நினைக்க போகிறான் ஜாங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு பாராட்டுறான் அந்த இடத்துல ஜாங்கு. ஹீரோ நினச்சே பார்க்கல. நீங்கள் ஏன் சீக்கிரட்டில் கற்றுக்கிட்டீங்க? இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இந்த 6 செக்ட்டுக்கும் நம்ம ஹீரோ மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கூடாதுன்ட்டு, அந்த மாதிரி எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னு நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் அந்த இடத்துல. இந்தாங்க இந்த ஷீட்டை பிடிங்க. இந்த ஷீட்டில் எப்படி உங்கள் இன்டர்னல் எனர்ஜியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுன்ற மாதிரி எல்லா டெக்னிக்கும் போட்டிருக்கு. கவலைப்படாதீங்க, அகாடமியில் இதை விட சிறப்பான மார்ஷல் ஆர்ட்லாம் இருக்கும். பட் இதை நீங்கள் சேஃப்டிக்காக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மொத்த சீக்கிரம் டெக்னிக்கு நம்ம ஹீரோ கையில் எடுத்து கொடுக்குறான். ஹீரோ அழுகுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரண்ட் மாதிரி யாராவது கிடைப்பாங்களா? ஹீரோட அம்மா செத்ததுக்கப்புறம் இந்த காட் ஜாங் தான் ஹீரோ வந்து கூட பார்த்துக்கிறாரு. ஹீரோ நினைக்கிறான், என் அம்மா செத்ததுக்கப்புறம் திரும்பி நான் அழமாட்டேன்னு நினச்சேன். எப்பயுமே அழமாட்டேன்னு நினச்சேன். எப்போ நம்ம லேடி ஹவா செத்தாங்களோ, நம்ம யங் மாஸ்டர் ரொம்ப பிரேவாக இருக்கார், ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாரு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அவரும் ஒரு சின்ன பையன் தானே, அவருக்கும் அவங்க அம்மா அப்பா பாசன்றது தேவைப்படும் தானே அப்படின்னு அங்கே ஜாங் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்புறமா ஒரு பேரண்ட்டு, ஒரு கார்டியன்னு சொல்லலாம். அதுதான் அந்த ஜாங்குன்னு வச்சுக்கோங்க. இவரோட கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோரி ரொம்ப மும்முரமாக போகும்போது, இன்டென்ஸாக போகும்போது ஒரு முக்கியமான இடத்துல இவர் வருவார். இனிமேல் யங் மாஸ்டர் உங்க கூட இனிமேல் இருக்க முடியாது, நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரென்த் ஆகணும், அப்போ தான் நீங்கள் உங்களை பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக ஜாங். தேங்க்யூ ஜாங், நன்றி அவள் நம்ம ஹீரோட இடத்துல நினைக்கிறான். இனிமேல் பயப்படக்கூடாது, தைரியமாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். என்ன தான் எங்கள் அம்மா போயிருந்தாலும் நான் திரும்பி வர்றதுக்கு எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியை காமிக்கிறாங்க. மொத்த டீமானிக் கல்ட்டுமே இங்கே தான் இருக்கா? எல்லா பசங்களும் கொசு கொசுன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு வேறு ரொம்ப நர்வஸாக இருக்குடா. இந்த வாட்டி மைனர் ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு வேறு போட்டி நடக்குதாமே, யார் இந்த வாரிசில் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு வேறு தெரியல. நம்ம வேறு தப்பிச்சிடணும், இந்த இதில் மாட்டிக்கூடாது அப்படின்னு சைடு கேரக்டர்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. உடனே நெருப்பு தலையோடு ஒருத்தர் வர, நெருப்பு முடியோட, என்ன இந்த வாட்டி பசங்களுக்குலாம் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரின்சிபல்னு வச்சுக்கலாம் இந்த சீரீஸில். அவர் என்ன பொசிஷனில் இருக்காருன்னா, இந்த டான்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்க்கெலாம் ஒரு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் மேன், இவனோட லெஃப்ட் ஹேண்ட்ரா ரைட் ஹேண்ட்ரா அப்படின்னு சொல்லி பிரிச்சுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறது ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி டீமானிக் ஹெட்டுக்கு இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மேன், இவர் வந்து ஒரு ராயல் பாடி கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவரோட பேர் வந்து ஹவயாம் யாங் லீ. ஓகேங்களா, இவரோட சிம்பிளாக லீனே வச்சுக்கலாம், யாங் லீன்னு வச்சுக்கலாம் இவரோட பேர். நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கூப்பிட்றதுக்கு. பட் இந்த சீரீஸில் முழுசுமே இவரை நம்ம ஹெட் மாஸ்டர்னே கூப்பிட்டுக்கலாம் இந்த அகாடமிக்கு. அவர் தானே ராயல் பாடி கார்டு, அவர் ரைட் ஹேண்ட் மேன்ரா, இருக்கிறதுல பெரிய ஆள்ரா, அவர் இந்த டாப் 10 வாரியரில் பவர்ஃபுல்லான ஆள் நம்ம கல்ட்லே அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லாருமே நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவில் இருக்கிற 6 பேருமே உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு. அந்த 6 பவர்ஃபுல் கிளான்லேருந்து வந்திருக்கிற வாரிசுங்க எல்லாருமே. அது இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவன் பேர் ஸ்டூடெண்ட் 1. நான் இதில் பேர் வைக்கிறவங்க எல்லாருமே சீரீஸ் ஃபுல்லாகவுமே கூப்பிட போகிறேன், ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் பேர் மயோன், ஷேடோ செக்ட் சேர்ந்தவன். அடுத்து வரவன் கயோங், ஸ்வாட் கிளான் சேர்ந்தவன். அடுத்து நம்ம முகேம்ங்க, ஸ்டெல்த் செக்ட்டு. 4வது ஜாங், பாய்சன் செக்ட் சேர்ந்தவன். அடுத்து யூச்சான், சேபர் செக்ட் சேர்ந்தவன். ஒன்ரியோ, இவன் வந்து சவுண்டு செக்ட் சேர்ந்தவன், சவுண்டு இல்லை மியூசிஷியன் செக்ட் சேர்ந்தவன். இந்த வாட்டி போட்டிலாம் சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் 6 பேர் தான், ஆக்சுவலி 7 பேர் இருக்கணுமே. நம்ம ஹீரோ தான் தேடுறாங்க. எங்கே அவனை காணவே காணோம் அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்காரு பிரின்சிபல். நம்ம ஹீரோ இப்போ அந்த வாசலில் இருக்கான், அகாடமியோட அந்த வாசல் லைனில் நிற்கிற வாசலில். என்ன என் பேட்ச் நம்பர் கண்டுபிடிக்க முடியலையா? ஆமாம், உங்களோட பேட்ச் நம்பர் 7 தானே, அது மட்டும் நல்லா கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு திமிராக பேசுகிறாங்க இருக்கிறவன். பேசாமல் வெயிட் பண்ணுங்களேன், அது கண்டுபிடிக்கிற வரைக்கும். அந்த 6 செக்டில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ட்ரிக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ கூடவே நிற்கக்கூடாது, சரிக்கு சமமாக நீ யாரா என் கூட நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு இது புரிய வருது. ஹீரோ டென்ஷனாக வரான். பட் இப்போ ஆரம்பத்தில் நம்ம சண்டை போட வேணான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஏன்னா அவனுங்க ஒரு சான்ஸ் கிடச்சாலே நம்ம ஹீரோ கொள்ளணும்னு நினைக்கிறவனுங்க. கிட்ட மட்டும் பார்த்தாங்க பாஞ்சிருவானுங்கன்னு ஹீரோ நினைக்கிறான். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி நான் அதில் சர்வைவ் ஆவேன், ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுவேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். என்னடா கதை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 சாப்டர் வந்து ஹீரோ சுற்றி இருக்க செட்டிங்ஸ் தான் போயிட்டுருக்கோம். என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுற மாதிரி. 15வது சாப்டருக்கு மேலே ரொம்ப கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். அங்கே இருக்க எல்லோரும் மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னால் முன்னாடி போய் நிற்க முடியாது போல இருக்குன்னு ஹீரோ லாஸ்ட்டில் நிற்கிறான். அவன் தான் அந்த கடைசியில் நிற்கிறவன் தானே நம்பர் 7.
எனக்கு தெரிஞ்சு இந்த மற்ற 6 வாரிசுகளும் இவனை போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஃபஸ்ட்டே வெளியே போயிடுவான் பாரு அப்படின்னு யாரோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. அவங்க நீங்கள் பேசுறதுலாம் எனக்கு கேட்குதுடா, பேசிக்கோங்க, சிரிக்கிறதுலாம் சிரிச்சுக்கோங்க. ஓ அங்கே லாஸ்ட்டில் நிற்கிறானா நம்பர் 7, இன்ட்ரெஸ்டிங். தாழ்ந்த பிறப்புன்றதுனால அட்டென்ஷன் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் லாஸ்ட்டில் போய் நிற்கிறான் போல இருக்கு அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. சங்கு ஊதுறாங்க அந்த இடத்துல. முக்கியமான நம்ம டீமானிக் அகாடமிக்கான முக்கியமான கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னு வந்துட்டுருக்காங்க. நம்மளோட டீமானிக் ஹெட் உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. டீமானிக் ஹெட் கூட மற்றவங்க எல்லோரும் என்ட்ரு ஆகிறாங்க. எல்லா பசங்களும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வராரு பார்த்தீங்களா மாஸ்க்கு போட்டு, அவர் ராயல் கார்டோட ஹெட்டு. பின்னாடி வரவர் பட்டர்ஃப்ளை மாஸ்டர்னு வச்சுக்கலாம். அதுக்கான ரீசன் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். நம்ம டீமானிக் ஹெட் உட்கார்றாரு. நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் வந்து ஒரு குடிகாரருங்க, குடிச்சிக்கிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஜாலியாக. அவர் ரெட் ஹெட் கேட்குறான், டேய் என்னடா நீ ஏன்டா குடிகாரனாக இருக்க, எப்படி டேய் நான் எப்படி வேணா இருப்பேன் போடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இந்த பேசுகிறாரு பார்த்தீங்களா, இவரோட பேர் வந்து சியோக் மியோங். இவர் தான் லெஃப்ட் ஹேண்டு. நம்ம எப்படி நம்மளுடைய பிரின்சிபல் வந்து ரைட் ஹேண்டோ பாட்ரியாக்கு, இவர் லெஃப்ட் ஹேண்டு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருமே ஒருத்தர் டாப்பில் இருக்கிற முறைக்கிறார் ஒருத்தர். இவங்க 2 பேருமே அமைதியாக வராங்க பார்த்தீங்களா. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு ஹெட் இருக்காங்க, அவர் தான் இவர். இவருடைய பேர் ரா கியோம் மா. இவர் வந்து இருளின் தலைவன்னு சொல்லுவாங்க. சரி, இதில் ரா வருது மா வருது, பேசாமல் ராமான்னு வச்சுக்கலாமா. ராமா ரொம்ப ஈஸியாக இருக்கல பேர். இவர் தான் இந்த ராயல் பாடியோடைய ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம கடைசியாக நம்ம டீமானிக் கல்ட் லீடரை காமிக்கிறாங்க. இவர் தாங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிற கல்ட் லீடர். இவருடைய பேர் யூ ஜங் சியோன். இவர் தான் நம்ம ஹீரோட அப்பா. அவர் அந்த வந்த உடனே அவர் ப்ரெசன்ஸான ஆறாவை இங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறாரு. இவர் பாட்ரியாக் தானே, நம்ம ஹீரோக்கு புரியுது இவர் தான் அப்பாவா. சைலன்ஸ் அப்படின்னு கத்துறாரு நம்ம ராயல் கார்டு. அங்கே இருக்கிற எல்லோரும் அமைதியாகிட்டாங்க. மாஸ்டர் நீங்கள் இப்போ போய் பேசலாம். உடனே நம்ம டீமானிக் ஹெட் வராரு அந்த இதில் பேசுகிறதுக்கு. அவரோட மொத்த 6ஆவை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. இங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கிற டேலண்டடான சைல்டு நீங்களாம் தான் நம்ம கல்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க. உங்கள் எல்லாரையும் இந்த அகாடமிக்கு நான் வரவேற்கிறேன். எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு காது கிட்ட ஒரு ஸ்பீக்கர் வச்சா எப்படி கேட்கும், அந்த லெவலில் பவர்ஃபுல்லாக அந்த எஃபெக்ட் அடிக்குது. ஹீரோவோட இதில் நம்பவே முடியல, எப்படி என் காதுக்குள்ளே வரைக்கும் அந்த வாய்ஸ் கேட்குது. நான் கடைசியிலேருந்து நிற்கிறேன். இந்த அகாடமியில் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், எல்லோரும் நம்ம கல்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நம்ம கல்ட் லீடர் பேசிட்டாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க எல்லாம். உங்கள் பேச்சு நீங்கள் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாரும் நன்றி செலுத்துகிறாங்க. நம்ம டீமானிக் ஹெட் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கல்ட் லீடர் லுக் விட்டு போகிறாரு நம்ம ஹீரோவை. ரொம்ப கோல்டாக இருக்க. கோல்டு மீன்ஸ் லைக் அவர் எந்த எமோஷன்ஸும் காமிக்கல, இவன் நல்லா இருக்கானா இல்லையான்ட்டு, ஏதோ இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாரு அவர். நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது தான். சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ணிட்டு போ, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். என்னோட அம்மா சாவு கூட நீ வராத வந்தான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசில் நினைக்கிறான். நம்மளுடைய கல்ட் லீடர் பேசிட்டாரு, மெயின் பிஸ்னஸ்க்கு வருவோமா. டே என்னடா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோபம் வராது நம்ம பிரின்சிபல் அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், சிம்பிளாக முடிக்கிறேன் கேளுங்க. மொத்தம் 6 ஸ்டேஜ். இந்த 4 வருஷத்தில் 6 ஸ்டேஜை கடக்கணும். யாராவது இந்த இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வாய்ப்பு தான் தரப்படும். ஒரு வாய்ப்பு தான், எல்லாம் சலசலம் பேசிக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஃபெயில் ஆனீங்கன்னா அப்போயே துரத்தி விட்ருவேன் வெளியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின்சிபல் பேசுகிறாரு அந்த இடத்துல. எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. எது அந்த 6 பேரில் ஒருத்தவன் கேட்குறான், 6 நோபலில். டே நான் கொஷின் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை, ஃபஸ்ட்டில் நீலாம் யாரா கொஷின் எடுக்கிறதுக்கு. உடனே அவன் டென்ஷனாக வராங்க. ஏன்னா இந்த 6 நோபல்கில் தானே இந்த கோர் செக்டு கிட்டத்தட்ட பெரிய பணக்கார மாதிரி. ஏன்டா நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், ஏன் முன்னாடி எதிர்த்து பேசுகிறேன் நீன்ற மாதிரி நினைக்கிறான் அந்த பையன். டேய் இது ஏன் ஏரியா, இந்த அகாடமிக்குள்ளே காலை வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், செக்டு பவர்ஃபுல்லு காசு எதுவுமே மேட்டர் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே எனக்கு கீழே தான்டா இந்த அகாடமிக்குள்ளே அப்படின்னு நம்ம பிரின்சிபல் அந்த இடத்துல பவராக காமிக்கிறாரு. தம்பி நீ மட்டும் ஓவராக சீன் போட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மைனர் ப்ரீஸ்டூட் காம்படிஷன்லேருந்து உன்னை இப்போவே துரத்தி விட்ருவேன். 6 பேர்லேருந்து 7 பேர்லேருந்து 6 பேர் அவன் பார்த்துறியா, அவனுங்க அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் மாதிரி சிரிக்கிறானுங்க பக்கத்தில் 2 பேர். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறான். சரி நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும். என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஒரு சான்ஸ் தான் தரீங்க, இது ரிவார்ட்லாம் இல்லையா பாஸ் பண்ணா அப்படின்னா 3 ரிவார்டு இருக்குது. ஒன்று டீமானிக் டிராகன் மார்பிள் தரப்படும். அது மூலமாக இன்டர்னல் எனர்ஜி நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஒரு டீமானிக் டிராகன் மார்பிளை கன்சியூம் பண்ணால் 20 வருடத்திற்கான ஒரு இன்டர்னல் எனர்ஜி அவங்க உடம்புல சேரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவையும் தாண்டும் போது ஒரு மார்பிள் தருவாங்க. கிட்டத்தட்ட 6 ஸ்டேஜையும் முடித்தா 120 இன்டர்னல் எனர்ஜி. 120 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணால் எந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே கிடைக்கும் ஒரு மாஸ்டருக்கு. 6 ஸ்டேஜா, நான் வேறு என் ட்ரைனிங் என்னுடைய இன்டர்னல் எனர்ஜியே கிடையாது, போய் நான் நல்லபடியாக நான் அகாடமியில் ட்ரெயின் பண்ணி இந்த மார்பிள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு ஹீரோ மனசில் நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 2வதாக நான் அவார்டு மார்ஷல் ஆர்ட் மேனுவல். உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கு தரப்படும். அது நீங்கள் எந்த லெவலில் பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். இந்த லைப்ரரி இருக்கும், நம்மளுடைய டீமானிக் அகாடமியில் லைப்ரரி இருக்குது. அதில் 5 ஃப்ளோர் இருக்குது. நீங்கள் என்னென்ன லெவல்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விடுவாங்க. ஃபஸ்ட் லெவலில் பாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் லெவலில் பாஸ் பண்ணால் செகண்ட் ஃப்ளோருன்ற மாதிரி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க மார்ஷல் ஆர்ட் இருக்குது.
இந்த 6 செக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர் செக்ட் அதில் இருக்கிற எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸுமே அதில் இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ராயல் பாடிகார்டோட மார்ஷல் ஆர்ட் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஓஹோ! அதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் ஒரு மார்ஷல் மாஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்ற பசங்களாம் கனவு காண்டுட்டு இருப்பானுங்க. மேனுவல்ஸ் எல்லாத்தையுமே நானோ வச்சு நான் என் பிரெயின் கூட இன்சர்ட் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற மாதிரி ஹீரோ நினைப்பான். ஆனால் தம்பிங்களா, அதெல்லாம் கற்றுக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. கனவு கட்டுட்டு இருக்காதீங்க 5வது ஃப்ளோர் வரைக்கும் போவோன்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் பேசுகிறாரு அந்த இடத்துல. நம்ம பிரின்ஸிபல் பேசுகிறத கேட்டு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் நினைக்கிறாரு, யாரா இவனே மோட்டிவேஷன் பண்ணிட்டு இவனே டிமோட்டிவேஷன் பண்ணுறான், ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் நினைக்கிறாரு. சரி, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருக்கிற ரிவார்டு என்ன தெரியுமா? உங்களுக்கு இங்கே ரேங்க்ஸ் வழங்கப்படும். இப்போ எப்படி லோ வாரியர் ஹை வாரியர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரேங்க் வழங்கப்படும்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ தான் அங்கே இருக்கிற அந்த 6 வாரிசுங்க இருக்காங்களே, முக்கியமான வாரிசுங்க, அவங்களுக்கு புரியுது எதுக்காக இந்த இடத்துல வந்து எல்லோரும் சமம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க பெரிய ஆளுங்கிற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி இங்கே ரூல் போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் வழங்கப்படும். ஃபஸ்ட்டு லோவர் ரேங்க் வாரியர், அப்புறம் மிடில் ரேங்க்கு, அப்புறம் ஹை ரேங்க் வாரியர், அதுக்கப்புறம் வார்டனாக மாறுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட் நீங்கள் அங்கே வாங்க, நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே இருக்க நிறைய பேர் 3rd ரேங்க் வாரியர் வரைக்கும் வருவீங்க, அதுக்கு மேலே யாரும் வரமாட்டீங்க. நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் நினைக்கிறாரு, இங்கே இருக்கிற 6 ஸ்டேஜில் 5 ஸ்டேஜ் கூட பரவாயில்ல, ஆனால் 6வது ஸ்டேஜ் கிட்டத்தட்ட முடியாத விஷயந்தான். கடந்த 100 வருஷத்தை 10க்கும் குறைவான பேர் தான் அந்த 6வது ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர். நீங்கள் இந்த இடத்துல ரேங்க்கில் அதிகமாகிக்கிட்டே போக போக உங்கள் ஸ்டேட்டஸும் அதிகரிக்கும் அந்த அகாடமியில். அதுக்கப்புறம் ஹைரார்கி வழங்கப்படும் உங்களுக்கு அப்படின்னு நான் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முன்னாடிலாம் நான் உயிரோடு இருந்தால் போதும்னு நினைப்பேன். பட் இப்போ என்னன்னா காம்படிஷனோட இங்கே இருக்கிற காம்படிட் பண்ணி நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் சர்வே பண்ண முடியும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி, இப்போது ஹாஸ்டல்ஸ்க்கு பில்டிங்லாம் அலோகேட் பண்ணுவாங்களே, இந்த பில்டிங்க்கு நீ இப்போ அந்த பில்டிங்க்கு நீ இப்போ அலோகேட் பண்ணுவாங்களே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ உட்பட அங்கே இருக்கல ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறாங்க. இது டெஸ்ட்டா? இனியா வந்து நின்னோடனே டெஸ்ட்டுன்ற, இது எப்படி ஃபேராக இருக்கும்? நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு அனுப்பிச்சிருவீங்களா அப்படின்னு பயந்துட்டு இருக்கானுங்க. டேய், இது ஒரு நார்மலான பேசிக் டெஸ்ட்ரா, இதை கூட நீங்களாம் பாஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் லோவர் ரேங்க் வாரியர் கூட தகுதி இல்லைடா. இன்டர்னல் பவர் வந்து ஈஸியாக சமாளிக்கலாம். ஐயோயோ அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, அந்த லோ ரேங்க் ஜாபு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளைவிச்சு தர ஃபார்மரு, அது மட்டும் இல்லாமல் இந்த மெர்ச்சன்ட்ஸு, அந்த மாதிரி ஜாப்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு ஆள் வேணாமா? நீ இன்டர்னல் எனர்ஜி இல்லாதவங்களும் அங்கே போங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, ஓஹோ இதனால தான் நீ இன்டர்னல் எனர்ஜி கற்றுக்கூடாது, மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கூடாது, இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லோரும் பண்ணியிருக்காங்களா, இப்படி நான் ஏமாத்துறேன் அவங்களோட ட்ரிக்குக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப காண்டா வரான் அந்த இடத்துல. இப்போ மட்டும் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகலை, வெட்ட வெளியிலே என்னை போட்டு தள்ளுவானுங்க ஃப்யூச்சரில், அந்த இடத்துல எப்படியோ பாஸ் ஆகணும்னு ஹீரோ நினைக்கிறான். அந்த இடத்துல இந்த முகியம் சிரிக்கிறான். ஆஹா, இந்த புழு பூச்சியை கொள்ளணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த டெஸ்ட்டை எவன் க்ரியேட் பண்ணானோ தெரில, வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்கான், நான் கொள்ள தேவையில்ல, அவனே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம முகியம் நாங்கள் அந்த இடத்துல நினச்சிட்ருக்கான். முகியம் பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுது, உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம சவுண்டு செக்டை சேர்ந்த ஹெட் அந்த இடத்துல வராங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, இவங்க ஒரு பாட்டி, ஓகேங்களா? இவங்களோட பேர் சோயோ ஹாங். இவங்க இந்த நம்ம கல்ட்டோடைய 5th டீமானிக் எல்டர், அது மட்டும் இல்லாமல் மியூசிஷியன் செக்டருடைய லீடர். இவங்க நம்மளுடைய பிரின்சிபல், இவங்க யாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த டெஸ்ட்டு, கொஞ்சமாக இன்டர்னல் எனர்ஜி இருந்தால் கூட நீங்கள் தப்பிச்சிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் என்னோடய இன்டர்னல் எனர்ஜியை தாங்கினா போதும். ஏன்டா எல்லாம் காதை மூடுறீங்க? ஹீரோக்கு இது ஃபஸ்ட் டைம் கேட்குறான்ல. மேடம் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸில் வாசிச்சிங்கன்னா இங்கே ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஐயோ, மியூசிக்கல் ஃபோர்ஸ் எப்படி சமாளிக்க போகிறேன்? அப்போ தான் அவங்க திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்ல அப்படின்னு அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. அவங்க டீமானிக் எனர்ஜியை, டீமானிக் ஃபோர்ஸை அவங்களோட மேண்டலினில் செலுத்துகிறாங்க. அது மூலமாக ஒரு ஃபோர்ஸ், மியூசிக் ஃபோர்ஸ் அந்த இதில் பரவுது. மற்ற நிறைய பேரால் தாங்க முடியல. பின்னாடி இருக்க நிறைய பேர் மயக்கப்பட்டு விழுறாங்க, ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க, காற்றுலேருந்து ரத்தம் வருது நிறைய பேருக்கு. இன்னும் பிரின்சிபல் நினைக்கிறாரு, கிட்டத்தட்ட இந்த லோ ரேங்க் செக்ட்டுக்கிட்டேருந்து வந்தவங்க, பூரான ஃபேமிலி, இந்த லோ ரேங்க் செக்ட்டு இவங்களா தான் மயக்கப்பட்டு விழுந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட சொன்னது பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த இந்த 6 பேரும் 6 வாரிசுங்களும் நல்லா தான் இருக்கானுங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. சின்ன வயசுல நாங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோண்டா அப்படின்னு முகேன் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்டென்ஸாக வாசிச்சுட்ருக்காங்க. எங்களை மாதிரி 6 பேரும் ஈஸியாக சமாளிப்போண்டா அப்படின்னு முகேன் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க போக போக ரொம்ப இன்டென்ஸாக வாசிக்கிறாங்க. அந்த 6 செக்டை சேர்ந்தவங்களுக்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது பண்ணுறது. அவங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அங்கே இருக்கிற மியூசிஷியன் செக்டை சேர்ந்த நம்ம வாண்ட்ரியாவே நினைக்கிறா, ஏன் இவங்க இப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவங்க தாக்கு பிடிச்சிட்டு இருந்தவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க மியூசிக் போக போக ரொம்ப இன்டென்ஸாகவும் ரொம்ப கோவமாகவும் போகுது. யூன்ஷியோன் அவனை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்காமல் பக்கத்தில் இருக்கிறவன் துடிச்சிட்டு இருக்கான் காதை பிடிச்சிக்கிட்டு. நம்ம ஹீரோ ஒன்றுமே கண்டுக்காமல் கெத்தான் நின்றுருக்கான் அந்த இடத்துல டெவில் மாதிரி. ஆமாம், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ஆமாம், எனக்கு மட்டும் எதுவுமே ஆகலை.
இங்கே இருக்க பாதி பேர் ரத்தம் வந்து எடுக்கிறானுங்க, காதில் ரத்தம் வருது, மயக்கப்பட்டு விழுந்துட்டானுங்க. எல்லாருக்கும் நல்ல காயம் ஏற்பட்டுருக்குன்னா நான் மட்டும் எப்படி இருக்கேன்? மாஸ்டர், அந்த மேண்டலின்லேருந்து ஹை அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டுருக்கு. இதனால் அவங்க உடம்புக்கு இன்ஜூர் ஆகும்னு நினச்சி நான் தான் எமர்ஜென்சி மோட ஆன் பண்ணிட்டேன். அப்போ நானோ சொல்கிறான், நானோ நீ அந்த சவுண்ட் எனக்கு காதில் கேட்காத மாதிரி பண்ணிட்டியா? ஆமாம். அதாவது நானும் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஹீரோக்கு சென்சஸ் இருக்குல்ல, காது கேட்குற சென்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதே ஆஃப் பண்ணிட்டான். பட்டன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணிட்டான். ஸோ இப்போ என்னால் கேட்க முடியல. ஆனால் நீ பேசுறது எப்படி கேட்குது? மாஸ்டர், நான் உன் பிரெயினில் பேசிகிட்டு இருக்கேன், பிரெயின் கூட. அட ஆமாம்ல. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. முறைச்சி பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோ நடுங்கிற அந்த முறைச்சி பார்க்குறதுனால. நானும் அந்த முறைச்சி பார்க்குறதுனால எதுவும் பண்ண முடியுமா? பேசாமல் உங்கள் கண் பார்வையை கட் பண்ணிட்டுமா? இல்லை பரவாயில்ல, வேணாம். என்னாச்சு? நம்ம பிரின்சிபல் நோட் பண்ணுறாரு. ஏன் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போக போக ரொம்ப இன்டென்ஸாக போகுது. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு நம்ம ஹீரோவை. ஹீரோ டெவில் மாதிரி மாஸ் பண்ணிகிட்ருக்கான். எதுவுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி சீன் காமிச்சிட்ருக்கான் நம்ம ஆளுங்க. எப்படி இன்டர்னல் எனர்ஜி இருந்தால் மட்டும் தான் தப்பிக்க முடியும். ஒருவேளை இவனுக்கு இன்டர்னல் எனர்ஜி இருக்குமோ அப்படின்னு நம்ம பிரின்சிபல் நினைக்கிறாரு. டேய் உன் காதல் ரத்தம் வருது, டேய் உன் காதலையும் ரத்தம் வருது அப்படின்னு அங்கே இருக்கிற மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருந்தானே ஒரு நிமிஷத்தில். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க கூட ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக மேடம் வந்து இவ்வளோ இன்டென்ஸாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முகேம் யோசிச்சுட்டு இருக்கான். முகேம் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுறான். முகேமை பார்த்து மற்ற அந்த 6 வாரிசுகளும் திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை. எல்லாரும் ஆச்சரியம் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே. ஏன்னா நம்ம ஹீரோ கெத்து காமிக்கிறாள் அங்கே. ஒன்றுமே தெரியாமல் தைரியமாக நின்றுருக்கான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜி கற்றுட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி முகேம் நினைக்கிறான் அந்த இடத்துல. நானும் எனக்கு டவுட்ரா, எனக்கு தெரிஞ்ச இந்த மேடம் என் மூஞ்ச முறைக்கிற மாதிரி இருக்குது, செக் பண்ணி பார்த்து சொல்லு. சரி, நான் அவங்க ஃபேஷியல் மூமெண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நானும் ஜூம் பண்ணி காமிக்கிறான். அவங்க மேலே செம்ம காண்டில் இருக்காங்கடா ஹீரோ அப்படின்னு நானும் பேசுகிறான். என்னடா இந்தளவுக்கு கோவமாக இருக்காங்க. நானும் இந்த மூஞ்சி ஜூம் பண்ணாதடா, பார்க்கவே கேவலமாக இருக்காங்க மூஞ்சி. எப்படியாவது இந்த ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்மளால் பாஸ் பண்ணால் போதும். ஆனால் இதே மாதிரி என் உடம்புல எந்த விதமான காயமும் இல்லாமல் நான் பாஸ் ஆனேன்னா சந்தேகம் வரும். ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணுமே. நானும் பேசாமல் எனக்கு நீ உள்காயம் எதாவது கொடுக்குறியாடா, ரத்தம் கொஞ்சம் வாந்தி எடுக்கிற மாதிரி. இல்லை மாஸ்டர், நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இல்லை, ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக ரத்தம் கக்குனா போதும், அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமா? அது நான் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நானும் ஒத்துக்குது. ஒரு நிமிஷம் ஆக போகுது. இன்னும் எப்படி 15 வயசு பையன் எப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கான், நம்பவே முடியல. இவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம். இவெல்லாம் எப்போ 15 வயசு பையன் எப்படியான ஃபோர்ஸை தாங்குறான், என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் இப்படி நிறுத்த மாட்டேன். ஏடா 50% பவர் யூஸ் பண்ணுறான்டா, எப்படி நீ தாங்குறான்னு பார்க்கணும். அவங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பிரின்சிபல் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே இது போனால் ஆபத்து. நம்ம ஜாங்கு 6 கிளான் முக்கியமான பாய்சன் கிளானை சேர்ந்தவனே ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டான். மேடம் நிறுத்துங்க, இதுக்கு மேலே போனால் டேஞ்சரஸ். உடனே அவங்க நிறுத்துறாங்க. சவுண்டு மொத்தமாக நிற்கிது. பாதி பேர் தப்பிச்சிட்டானுங்க எப்படியோ. இதுக்கு மேலே இன்னும் அந்த மேடம் மட்டும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருந்துச்சு, எவனுமே பாஸ் பண்ணிக்க மாட்டானுங்க இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை. அப்போ நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் நினைக்கிறாரு, நான் என் கண்ட்ரோலில் மீறி போயிட்டேன்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லாம் இந்த ஹீரோவால் தான். நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி இன்டர்னல் பவர் கற்றுக்கிட்டியா நீ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹீரோ மேலே கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரத்தம் கக்குறான். எக்கச்சக்கமாக ரத்தத்தை கக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கே இருக்கிற 2 பேருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம முக்கியமாக ஆச்சரியப்படுறான். என்னடா நடக்குது இங்கே? டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு? நிறைய ரத்தம் வெளியேறுது. ஒருவேளை அவன் சாக போகிறானோ? நானும் என்னடா பண்ணி தொலைச்ச? மாஸ்டர், நீங்கள் சொன்னால் தான் மாஸ்டர் ஃபாலோ பண்ணேன். 30% உங்கள் இன்டர்னல் ஆர்கன் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டேன் மாஸ்டர். உன்னை செத்து போயிடும்டா விட்டா. நிறைய ரத்தம் வாயிலேருந்து வருது. விட்டா செத்துருவான் போல இருக்கு அந்த இடத்துல. இவன் மட்டும் இந்த இடத்துல செத்துட்டான். பிரின்சிபல்ன்ற முறையில் என்ன தான் சட்டையை பிடிப்பானுங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவங்க ஆர்கன்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இதுலேருந்து நீங்கள் திரும்பி வரலன்னா நீங்கள் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் உங்கள் உடம்பு வேணால் ரீஜெனரேட் பண்ணணுமா? இல்லை, வெயிட் பண்ணு. நீ ஒன்றே ஏன்டா வருத்திக்காமல் இருந்துருக்கலாம்ல, நீ மயங்கி போட்டு விழுந்துருக்கலாம்ல. மாஸ்டர், நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேட்டில் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. இவனுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, இது தாங்க பிடிக்கிற அளவுக்கு. அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஹீரோ உடம்புல இன்டர்னல் எனர்ஜியே இல்லை. யாரா நீ? யார் உடம்புல இன்டர்னல் எனர்ஜியே இல்லாமையே இவ்வளோ நேரமாக தாக்க பிடிச்சிட்டு இருந்த அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவன் ஃபஸ்ட் எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டானா இன்டர்னல் எனர்ஜி இல்லாமல்? இவன் மன வலிமை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக 15 வயசு பையனுக்கு இவ்வளோ மன வலிமையா அப்படின்னு அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அவர் கையை அசைச்சோடனே 2-3 பேர் வராங்க. இவனை மெடிக்கல் வார்டு கூட்டு போங்க. மெடிக்கல் வார்டு கூட்டு போயிட்டுருக்காங்க. நானும் இப்போ ஹீல் பண்ணுறா என்ன அப்படின்றான் நம்ம ஹீரோ. எப்படி இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தான், எப்படி இப்போ திடீர்னு ரத்தம் இவ்வளோ சொல்கிறான்? பார்க்கும்போது நிறைய இன்ஜுரி இருக்குன்னு நினைக்கிறேன். மேடம், நீங்கள் ரொம்ப லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க மேடம். என்னாச்சு அவனுக்கு? விட்டால் அவன் செத்துருப்பான் அந்த பையன். என்ன அவனுக்கு எந்தளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி இருந்துச்சு? அவனுக்கு இன்டர்னல் எனர்ஜி இல்லை. அதை கேட்டவுடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நான் என்னோடய இன்டர்னல் எனர்ஜி அவனுக்கு உடம்புல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவனுக்கு இன்டர்னல் எனர்ஜி இல்லை. அது எப்படி? என்னுடைய பவர் எப்படி அவனால் தாக்கு பிடிக்க முடியும் இன்டர்னல் எனர்ஜி இல்லாமல்? மற்ற பசங்களாம் மயக்கப்பட்டு விழுந்த மாதிரி மயக்கப்பட்டு விழுந்துருக்கணும்ல அவன். அவனுக்கு நிறைய உடலில் அடிபட்டிருக்கு. உள்காயம் நிறைய இருக்குது அவனுக்கு. மன வலிமையால் மட்டும்தான் அவங்கள தாக்கு பிடிச்ச அவங்களோட ஃபோர்ஸை.
என்ன மன வலிமை, சின்ன குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை, அந்த பையனுக்கு சர்வைவ் ஆகணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான மன வலிமை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த 6 கிளானும் அவனை டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க போட்டு தள்ளுறதுக்கு. இது மட்டும் இல்லைன்னா அந்த பையனை நானே என்னுடைய டிசைப்பிளாக எடுத்துப்பேன். வேணாம், இப்போ நான் மட்டும் பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டேன், அந்த 6 செட்டையும் 6 செட்டு பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும். வேணாம் வேணாம் அப்படின்னு பிரின்சிபல் நினைக்கிறாரு. ஆனால் நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டருக்கு இதெல்லாம் ஒரு தடையே இல்லை. ஏன்னா அவர் குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு. பட்டர்ஃப்ளை மாஸ்டர் ஆஹா, மன வலிமையா, மன வலிமை நல்லா சூப்பரான மேட்டராக இருக்கே அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகிறாரு அந்த இடத்துல. இவங்க 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது. யார், நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும். ஆனால் நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் சண்டை போடாமல் போயிடுறாரு. சரி போடா போடா போனா போட்டோம் அப்படின்னு போயிடுறாரு. அவர் யோசிக்கிறாரு, இங்கே இருக்கிற மற்ற பசங்களுக்கெலாம் மன வலிமைன்றது கொஞ்சம் கூட இல்லை, இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க இந்த காலத்து பசங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பையன் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு, என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டடா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோவை அவர் டிசைப்பிளாக எடுத்துக்க போகிறாரா, நம்ம ஹீரோ இன்டர்னல் எனர்ஜியை கற்றுக்க போகிறானா, எல்லாத்தையுமே நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.